தலையா தளபதியா, துணிவா வாரிசா, செம்மையான அப்படி ஒரு சர்ச்சை நம்முடைய நியூஸ் மீடியாவிலேருந்து எல்லாரும் இதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. தம்பி தங்கைகள், உங்களுக்கு 1 மணிக்கு எக்ஸாம், விடிய காலையில் 1 மணிக்கு எக்ஸாம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நம்மால் யாருமே முழிச்சு 1 மணிக்கெலாம் எக்ஸாம்லாம் எழுத வர மாட்டாங்க. தளபதி மோதிக்கிறாங்கப்பா, 1 மணிக்கு படம் ஷோ ரிலீஸ் பண்ணுறாங்கப்பா அப்படின்னு சொல்லி பாருங்கள். சும்மா தார தப்பட்டைகள் கிழிய அங்கே இருக்கக்கூடிய வெடி எல்லாமே போட்டு நம்முடைய தம்பி தங்கைகள் எல்லாருமே எங்கே வந்து நிற்பாங்க? அப்படியே தியேட்டர் முன்னாடி வந்து நிற்பாங்க. 1 மணி ஷோ, 4 மணி ஷோ, 7 மணி ஷோ, 10 மணி ஷோ, 2 மணி ஷோ, 4 மணி ஷோ, 6 மணி ஷோ அப்படின்னு சொல்லி அத்தனை ஷோவும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே ஹீரோக்களை, சினிமா ஹீரோக்களை ரியல் ஹீரோக்களாக பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் நானும் ஒரு கட்டத்தில் நீ பேசுகிறது விஜய் மாதிரியே இருக்குல்ல, தலை அஜித் மாதிரியே நீ நடந்துக்கிறீல, சூப்பர் ஸ்டார் மாதிரி ஸ்டைல் பண்ணுறீல இப்படின்னு சொல்லி நம்முடைய பேச்சு வழக்கில், நம்முடைய படிக்கும்போது, நம்ம ஏதாவது ஒரு குழந்தையை பார்க்கும்போது, இல்லாட்டி பெண்களை ஆண்கள் பார்க்கும்போது, ஆண்கள் பெண்களை பார்க்கும்போது இப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு நேரத்தில் சினிமா நடிகர்களை நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டோம். இந்த சினிமா நடிகர்கள் நீங்கள் என்ன செஞ்சீங்க? தளபதி என்ன செஞ்சீங்க? தளபதியை எடுத்து இல்லாட்டி இந்த படத்தில் நடிங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய டேரக்டர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சிட்ருக்கீங்க தெரியுமா? ஒரு தலைமுறையை அழித்து கொண்டிருக்கிறீர்கள். மீதம் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் வரணும், புது டெக்னாலஜியை யூஸ் பண்ணணும். சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கட்டுங்க, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கலாக இருக்கட்டுங்க, இல்லாட்டி இந்த மாதிரி ஒரு லேமேனாக இருக்கட்டுங்க, எல்லாருமே புது டெக்னாலஜி என்ன, புதுசாக நம்ம என்ன அப்கிரேட் பண்ணிகிட்ருக்கோம், இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியை மட்டும் அழிக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். இங்கே நடிகர்களை கதாநாயகர்களாக, இந்த நிஜ உலகத்தின் மிகப்பெரிய தலைவர்களாக பார்க்கக்கூடிய இளைஞர்களை உருவாக்கி வைத்து அந்த இளைஞர்களுக்கு தவறான வழியை சில நபர்கள், சில டைரக்டர்ஸ் காண்பித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான முழு விளக்கம்தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டிஜிட்டல் மீடியா உள்ளே வந்துருச்சுங்க. இந்த டிஜிட்டல் மீடியா உள்ளே வந்ததுலேருந்து கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு படம் எடுத்துகிட்டு ப்ரமோட் பண்ணிடுறா, சூப்பராக இருக்குன்னு சொல்லிடுறா, பிளாக் பஸ்டர், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட், இதுதான் ஃபஸ்ட்டு, இது செகண்ட் இப்படின்னு சொல்லி கூவிடுறா. ட்விட்டரில் வந்து ட்வீட் போட்டுரு, அந்த பக்கமாக சோஷியல் மீடியாவில் ஒரு ரிவ்யூ போட்டுரு, இந்த பக்கமாக சோஷியல் மீடியாவில் நீ ஒரு ரிவ்யூ போட்டுரு அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் சோஷியல் மீடியாலே இருக்கிறனால, இந்த டிஜிட்டல் மீடியா வந்தனால குப்பை படம் கூட இன்றைக்கி கோபுரமாக அப்படி பார்க்கப்படுகிறது. துணிவு, வாரிசு இரண்டையுமே பார்த்ததுனால சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இரண்டுமே சூப்பராக இருந்துச்சு. நான் யாரையுமே இங்கே நெகட்டிவ், இந்த படத்தை பற்றி நெகட்டிவ்லாம் சொல்லலை. துணிவில் சொல்லியிருக்க காரியங்கள், பேங்க் ஸ்கேம் அப்படிங்கிறது, ஒரு வங்கி என்பது மனிதர்களுடைய பணத்தை சேமிப்பதற்கா இல்லை மனிதர்களுடைய பணத்தை கொள்ளையடிப்பதற்கா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கான்செப்ட் செம்மையான கான்செப்ட். இந்த பக்கம் அப்படியே வாரிசை நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு குடும்பத்தில் அண்ணன் தம்பி பிரச்சனைகள், அப்பா மகன் பிரச்சனை, அம்மா மகன் பாசம், அப்படியே ஒரு காதல் அப்படின்னு சொல்லி வாரிசு இன்னொரு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இங்கே காண்பித்திருப்பது என்ன தெரியுமா? நீங்கள்லாம் இல்லாட்டி ஒரு 30 கோடி 40 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஆக்டர்ஸ், அவர்களாக இருக்கட்டும், தளபதி அவர்களாக இருக்கட்டும், உங்களை ஒரு கடவுளாக தரிசிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய மக்களுக்கு நீங்கள் என்ன தெரியுமா கொடுத்துட்ருக்கீங்க? ஏதோ ஒரு தவறான சிந்தனையை கொடுத்துட்ருக்கீங்க. இந்த தவறான சிந்தனை உங்களுடைய பணம் இல்லாட்டி இந்த பிஸ்னஸாக பார்க்கறதுனால வருகிறதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. ஆனால் இந்த தவறான சிந்தனையில் இப்படியே நம்முடைய யங்கர் ஜென்ரேஷன் போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு முட்டாளை உருவாக்கக்கூடிய இல்லை உருவாக்கிய பெருமை உங்களை தான் சேரும். இதில் வினோத் அவர்களை எடுத்துக்கலாம். சாரி, நான் வினோத் அவர்களுக்கு பர்சனலாக எந்த விதமான எனக்கும் அவருக்கும் பிரச்சனையே கிடையாது. ஆனால் சில விஷயங்களை அவருக்கு முன்னிலையில் பீஸ்ட் அப்படின்னு சொல்லி நெல்சன் அவர்களுடைய அந்த ஒரு கான்செப்டையும் நம்ம உள்ளே கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே சுகோய் SU-30 அப்படிங்கிற விமானத்தை தரையில் நிப்பாட்டி வச்ச ஒரு பெருமை நமக்கு தான், வேறு யாருக்குமே கிடையாது. சுகோய் 30 விமானமும் ரஃபேல் விமானமும் போகும்போது சல்யூட் கொடுத்த அந்த சீனை எல்லாருமே ட்ரோல் பண்ணாங்க. ரசிகர்கள் பெரிய அளவு ட்ரோல் பண்ணாங்க. என்னடா உங்கள் ஆள் இப்படி வந்து அடிச்சிட்டு இருக்காரு, இதெல்லாம் சாத்தியமாடா அப்படின்னு சொல்லி பெரிய அளவு ட்ரோல் நடந்துச்சு. இன்றைக்கி அதே ரசிகர்கள் என்ன தெரியுமா நினச்சிட்டு இருக்காங்க? இப்படி கொண்டு சாத்திட்டாங்களேயா, அதுவும் அந்த போட்லேருந்துலாம் வருது, புல்லட்டு நெஞ்சில் படுது, ஆனாலும் எந்திரிச்சு ஓடுறாங்களேயா, மஞ்சு வாரியர் எந்திரிச்சு ஓடிட்டாரு, அஜித்குமார் அவர்கள் ஓடிட்டாங்க, இதெல்லாம் எப்படி சாத்தியம், நம்மளை ட்ரோல் பண்ணுவாங்களே அப்படின்னு சொல்லி சங்கடப்பட்டு இருக்காங்க. டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க, கதாசிரியர்கள் நிறைய பேர் இருப்பீங்க, மாத கணக்காக இதுக்கு பின்னாடி உழைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் செய்கிற ஒரே ஒரு தவறு, சின்ன தவறு, லாஜிக்கல் பார்க்காம இதெல்லாம் லாஜிக் பார்க்க மாட்டாங்கயா அப்படின்னு நீங்கள் நினச்ச தவறு தான் ஒரு படத்தை ஃப்ளாப் ஆக்குது.
நல்லா யோசிச்சு பாருங்க. அஜித் அவர்கள் இந்த படத்தை தொடங்கும் போதே ஒரு ஃபைட் சீன் வருது, ஒரு பேங்கை ரோபரி பண்ண போறாங்க, மணி ஹெய்ஸ்ட் வகையில் நம்ம அது ஒரு பிரம்மாண்டமான படமா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து உட்கார்ந்துட்டு இருக்கோம். அந்த நேரத்தில் அஜித் அவர்கள் வந்து அந்த பேங்கை ரோபரிலாம் பண்ணக்கூடிய கூட்டத்துக்கு கூட சண்டை போட்டு அவரும் ரோபரி தான் அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் ஒரு ட்விஸ்டெல்லாம் வந்து கடைசியாக பேங்க் ஸ்கேமை பற்றிலாம் பேசக்கூடிய அஜித் அவர்கள் அவருடைய அந்த பிளாட்டில் ஒரு சீன் இருக்குது. 2 கோடி ரூபாய் கொடுத்தா போதும்யா, அங்கே இருக்கக்கூடிய பிணை கைதிகளை கொள்வதற்கு இந்திய ராணுவம் தயாராக இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சீன் தான். அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் ப்ரெஸ்ஸுக்கு என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற பல விதமான செய்திகள் உள்ளே கொண்டு வந்து இந்திய ராணுவத்தை உள்ளே இழுத்து இந்திய ராணுவம் மக்களை கொல்ல துடிக்கிறது அப்படின்னு சொல்லி பெரிய அளவில் அது ஒரு பரப்புரை செய்யப்பட்டு அதன் பிறகு இந்திய ராணுவத்துக்கு எதிராக அஜித் அவர்களும் அவங்களுடைய பேட்சும் அவங்களுடைய குரூப்பும் என்ன செய்கிறாங்கன்னா அப்படியே கடலில் ஒரு பெரிய போட்டை ஓட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த போட் அப்படிங்கிறது ஒரு போட்டு முன்னாடி போகுது, ஃபஸ்ட்டு 2 போட் வருது, திடீர்னு 2 போட் 50 போட்டாக மாறி நிற்கிறது. 50 போட்லேருந்தும் மெஷின் கன் அப்படிங்கிறது ஷூட் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. மெஷின் கன் மட்டும் கிடையாது, ஹை அண்ட் கன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. 3 ஹெலிகாப்டர் தடார்னு பறக்குது. 3 ஹெலிகாப்டர்ஸ் இருந்தும் பவர்ஃபுல் கன் அப்படிங்கிறது இந்த கப்பலை பார்த்து, அதாவது தலை மற்றும் 5 வாரியர் இன்னொருத்தர் இருக்கக்கூடிய கப்பலை பார்த்து என்ன செய்கிறாங்க, போட்டை பார்த்து அப்படியே சுட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுலேருந்து ஒரு புல்லட் கூட இதில் படலை. இதுதான் லாஜிக் கோட்டை. இது மிகப்பெரிய லாஜிக் கோட்டை. அந்த படத்தில் நிறைய லாஜிக் கோட்டைகள் இருக்குது, ஆனால் இது மிகப்பெரிய லாஜிக் கோட்டை. இந்த லாஜிக் கோட்டை மட்டும் இல்லாமல் இருந்துருந்துச்சுன்னா இந்த படம் வேறு லெவலில் போயிருக்கும். இதை நான் ஓப்பனாக சொல்கிறதுக்கான காரணம் ஏன் இதே மாதிரி தவறுகளை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு தான். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய யங்கர் ஜென்ரேஷன் பெரிய அளவில் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எல்லாத்தையும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல யாருக்குமே உலக அரசியல் தெரியாது, மொசாடுனா என்னன்னு தெரியாது, ராணா என்னன்னு தெரியாது, இந்திய ராணுவத்தினுடைய அதிரடி நடவடிக்கைகள் என்னன்னு தெரியாது. இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு எல்லாமே தெரிய வந்துருச்சு. எப்படி எந்த கன் எவ்வளோ தூரம் சுடும், எப்படி ரீகாயில் இருக்கும், ரீகாயில்னா ஒரு கன்னை சுடும்போது புல்லட் எப்படி ஸ்பீடாக போகுதோ அதே அளவுக்கான ஒரு இழுவிசை ஒரு பின்னோக்கி அந்த கன்னை தள்ளும். அப்போ கன்னை பிடிச்சிட்டு இருக்கிற மனிதர்களும் பின்னாடி வருவாங்க, இந்த புல்லட்டை நெஞ்சிலேயோ தோள்பட்டிலேயோ வாங்கக்கூடிய நபர்களும் பின்னோக்கி போவாங்க. அதை அஜித் அவர்கள் ஒரு சாதாரண ஷூட் கன்னை வச்சு சுடும்போது சில நபர்கள் 5 அடி தூரமாக போய் விழுவாருங்க, 10 அடி தூரமாக போய் விழுறாங்க. அதே அஜித் அவர்களுடைய உடலில் ஹெலிகாப்டர்லேருந்து ஒரு பவர்ஃபுல் கன்னால் சுடப்படுகிறது, புல்லட் படுறது, அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். இந்த லாஜிக் கோட்டை நீங்கள் கவனிச்சிங்களா? அதே மாதிரி நம்முடைய கப்பற்படை இல்லாட்டி நம்முடைய கோஸ்ட் கார்டு அப்படின்னு சொல்லலாம், கடலோர காவற்படை அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அடுத்ததாக கப்பற்படை வருது. இந்த கப்பற்படையை எவ்வளவு கேவலமாக காண்பிக்க முடியுமோ அவ்வளவு கேவலமாக காண்பிச்சிருக்கீங்க. ஏங்க நம்ம 100 போட்டு, அதுவும் இந்திய கொடியெல்லாம் காண்பித்து 100 போட்டு ஒரு நபரை சுடுறாங்க, அந்த நபர் மீது படவே இல்லை அப்படின்னா நம்ம இராணுவ வீரர்கள் எல்லாரும் அவ்வளவு கேவலமாக இல்லை எய்ம் வைக்க தெரியாமல் குறி வைக்க தெரியாத நபர்கள் அப்படின்னு சொல்லி நீங்கள் ப்ளோட் பண்ணுறீங்களா? கொமர்ஷியல் படத்தில் இதெல்லாம் பார்க்கலாமா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த கொமர்ஷியல் அப்படிங்கிற பெயரில் நம்முடைய புத்தியை மழுங்கடிக்கிறார்கள். இந்த கொமர்ஷியல் அப்படிங்கிற பெயரில் இவன் தான் தலைவன், இவனை தான் நீ கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி உங்கள் மனசில் கொண்டாட வச்சுட்டு இருக்காங்க. யங்கர் ஜென்ரேஷன் இவங்களை நம்பி மட்டுமே ஒரு பெரிய ஏமாற்று வலைகளில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு ஒரு நபர் இறந்துட்டார், ஒரு இளைஞன் இறந்துட்டான். பெரிய அளவில் அவங்க என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, பிரம்மாண்டமாக லாரி மேலே ஏறி அப்படியே ஆட்டம் காண்பிச்சுட்டு இருக்கும்போது கீழே விழுந்துட்டான், முதுகு தண்டில் அடி செத்துட்டான். அவன் வீட்டுக்கு யாருமே கிடையாது, இப்போ எதுவுமே செய்ய முடியாத நிலைமை. சினிமாவை நம்பி போனவங்க, சினிமாவை வாழ்க்கையாக நினைத்த நபர்கள் முன்னேறலாம், ஆனால் சினிமாவில் இருக்கக்கூடிய கதாநாயகர் என்னுடைய வாழ்க்கையினுடைய ரியல் ரோல் மாடல் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ நீங்கள் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 கம்மி. ஏன்னா அவங்க காண்பித்து கொடுக்கக்கூடிய வழிகள் இது ஒரு பிஸ்னஸாக மட்டும் பார்க்குறாங்க. 20 கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி தளபதி அவர்களை நடிக்க வச்சிட்டோம், தலையை நடிக்க வச்சிட்டோம்னா 50 கோடி ரூபாய் எடுத்துடலாம், 30 கோடி ரூபாய் லாபம், 3 படம் 90 கோடி 100 கோடி அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு, இல்லாட்டி 500 கோடி லாபம். ஓகே, பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸால் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி அழிந்து கொண்டிருக்கிறது. மீதம் இருக்கும் இண்டஸ்ட்ரீஸ், மீதம் இருக்கும் மாநிலங்களில் நான் சொல்கிறேன், மீதம் இருக்கும் லாங்குவேஜில் பல படங்கள் கிராஃபிக்ஸ் அப்படிங்கிறதுல ரொம்ப பிரம்மாண்டமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் இந்த 2 நபர்கள் மிக முக்கியமான உச்ச நட்சத்திரங்கள், சரிதான, தலை அவர்களும் தளபதி அவர்களும். ஸோ இவங்களை வச்சு நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட் உங்களுடைய டேரக்டர்ஸ் நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், டைம் இருக்கான்னு பார்த்து அவங்களுக்கு கதை சொல்லியிருக்கணும். இல்லை இந்த டைமுக்குள்ளே என்ன கதையை முடிக்க முடியுமோ அந்த கதையை நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கணும். அதை விட்டுட்டு கிரீன் ஸ்க்ரீனை வச்சு பூச்சாண்டி காண்பிக்கிறது, பூச்சி காண்பிப்பது எங்கள் வாரிசு படத்துலையும் இருக்குது. விஜய் அவர்களுடைய இன்ட்ரோ சீன் பைக்கை ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்காரு, பைக்கில் இருக்கக்கூடிய மிரரில் விஜய் அவர்களுடைய புகைப்படம் தெரியுது. ஏதாவது மிரரில் அப்படி தெரியுமா?
அந்த க்ரீன் ஸ்க்ரீனை போட்டு அது தெளிவாக புரியுதியா? நாங்கள் டெக்னிக்கலாக பார்க்கலாம். எல்லா மக்களுக்கும் இப்போ நாங்களாம் யூடியூப் நடத்தக்கூடிய நபர்களே ஒரு 10 நிமிஷம் வீடியோ பேசுகிறதுக்கு ஒரு நாள் 1.5 நாள் டேட்டாவை எடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா நம்ம சொல்கிறதுல தவறுகள் இருந்துடக்கூடாது. யங்கர் ஜென்ரேஷன் பார்க்குறாங்க, அவங்களுக்கு நல்லதாக நம்ம கொடுக்கணும், குவாலிட்டியாக கொடுக்கணும், கிராஃபிக்ஸ்லாம் நல்லபடியாக இருக்கணும், எடிட்டிங் சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இரவு பகலாக வேலை செய்கிறோம். நீங்களும் இரவு பகலாக வேலை செய்கிறீங்க. ஆனால் இங்கே பிஸ்னஸ் அப்படிங்கிறது தமிழ் இண்டஸ்ட்ரியை அழிக்கிறது அப்படிங்கிறதுக்கான காரணம், நீங்கள் இரவு பகலாக வேலை பார்ப்பதற்கு உங்களுக்கு பணம் தேவை. 60 கோடி 70 கோடியை ஒரு நடிகருடைய சம்பளமாக கொடுத்துட்டா மீதம் உங்கள்கிட்ட என்ன இருக்கும்? 10 கோடி இருக்கும், இல்லாட்டி 20 கோடி இருக்கும். அந்த 20 கோடியில் செட்டு போட்டு அதுக்கு கிராஃபிக்ஸ், அப்போ கிராஃபிக்ஸை வேண்டாம், கம்மியான கிராஃபிக்ஸை போடுன்னு சொல்லி மீதம் இருக்கும் இண்டஸ்ட்ரி நம்மளை கேவலமாக பார்க்க மாட்டாங்க. மீதம் இருக்கும் நாடுகளில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா அவங்க தமிழ் இண்டஸ்ட்ரி இப்படி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. தமிழ்நாடு கண்டிப்பாக தமிழகம் அப்படின்னு சொல்லும்போது நமக்கு கோவம் வருதுல்ல, கோவம் வரணும். ஏன்னா அது தமிழ்நாடு தான், அதுக்கெல்லாம் நீ பேர் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறோம்ல, கெத்தாக நிற்கிறோம்ல. அதே தமிழ்நாட்டை இல்லாட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பார்க்கக்கூடிய இந்த படம் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கணும். 2 உச்ச நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த கதையினுடைய ஸ்க்ரீன் பிளே, அதை எடுத்து நடித்த பிறகு அந்த மனிதர்கள் தலையாக இருக்கட்டும், தளபதி அவர்களாக இருக்கட்டும், அதை வந்து பார்க்கும்போது இது லாஜிக்கே இல்லாத மாதிரி இருக்கே அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டு அதில் லாஜிக்கை உள்ளே கொண்டு வந்து இதை என்னுடைய ரசிகர்கள் பார்க்குறாங்க, என்னுடைய கோடான கோடி மக்கள் பார்க்குறாங்க, அவங்களுக்கு சரியான புரிதலை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் இதுக்காக உழைக்க வேண்டாமா? 60 கோடி 80 கோடி சம்பளம் மட்டும், இது சம்பளம், காசு, பிஸ்னஸ் இப்படி மட்டும் பார்க்காதீங்கயா. இங்கே கிரிக்கெட்டையும் கடவுளாக பார்த்த நபர்கள் இருக்காங்க, சினிமாவை கடவுளாக பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களும் இருக்காங்க. அவங்கள நீங்கள் ஏமாத்திராதீங்க, தயவு செஞ்சு ஏமாத்திராதீங்க டைரக்டர்ஸ். நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்கள், நான் முதலே சொன்னேன், சுகோ SU-30 அப்படிங்கிற விமானத்தை தரையில் நிப்பாட்டி வச்சு ரஃபேல் கூட சல்யூட்டை போட வச்சு எப்படி சாத்தியம்? எப்படி இதெல்லாம் முடிஞ்சிச்சு? ஒரு ஸ்க்ரீன் பிளே எடுக்கிறதுக்கு முன்னாடி இது சாத்தியமாங்கிறது எப்படி நீங்கள் தெரியாமல், இல்லாட்டி ஒரு இராணுவ வீரர்கள் 2 கோடி ரூபாய்க்கு நம்ம தாய்நாட்டில் இருக்கக்கூடிய மனிதர்களை கொன்று குவிப்பார்கள் அப்படிங்கிறத எப்படி வேறொரு நாட்டில் ஒரு ஃபிலிமாக போகும்போது அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமான இம்பேக்டை ஏற்படுத்தும்? இதனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இராணுவ வீரர்கள்லாம் விட, நம்முடைய இந்திய கடற்படையெல்லாம் விட இந்த தலைவர் இல்லாட்டி இந்த நபர் தான் ரொம்ப பெரிய ஹீரோப்பா, அதுக்கு நீங்கள் சூப்பர் ஹீரோ படம் எடுக்கணும்ப்பா, சாதாரண ஹீரோ படம் எடுக்கக்கூடாது. இந்த 2 படத்துலையுமே 2 பேருமே சாதாரண ஹீரோக்கள், சூப்பர் ஹீரோக்கள் கிடையாது. வாரிசு படம் சூப்பரான ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஆனால் அங்கேயும் பாருங்கள், கல்குவாரி, அதில் ஒரு ஃபைட்டு, அதில் ஒரு 50-60 பேர், அதே மாதிரி பல விதமான சண்டைகள், அதில் கூட கொஞ்சம் லாஜிக்கல் ஓட்டைகள் அப்படிங்கிறது இருந்தாலும் பெரிய அளவில் நமக்கு சிந்திக்காத வகையில் ஒரு குடும்ப பாங்கான படமாக மாறிடுது. ஆனால் பீஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா டெரிபிள். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன சொல்லி வரோம்னா, நிறைய படம் எடுங்க, நிறைய லாபம் சம்பாதிங்க, ஆனால் குவாலிட்டியை கம்மி பண்ணாதீங்க. தயவு செஞ்சு குவாலிட்டியை கம்மி பண்ணாதீங்க. இந்த 2 பேர் போதும், தளபதி இந்த 2 பேர் போதும், எதனாலும் ஓட வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் PR வேலையெல்லாம் பார்த்து நிறைய பெய்டு ரிவ்யூஸ் எல்லாம் கைக்கில் போட்டுக்கிட்டு ட்விட்டரில் நிறைய பேருக்கு காசு கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி அவங்கள வச்சு பிளாக் பஸ்டர்ப்பா, 100 நாள் ஹிட்டுப்பா, செமப்பா. யாரை ஏமாத்துறீங்க தெரியுதா? ஒரு ஜென்ரேஷனை ஏமாற்றிட்டு இருக்கீங்க. வரக்கூடிய ஜென்ரேஷன் இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இப்படி ஒரு குப்பை லாஜிக் இருக்கக்கூடிய படத்தையா என் அப்பையும் ரசித்தான், என் அப்பன் இதுக்கு லைக் போட்டிருக்கான் அப்படின்னு சொல்லி என் குழந்தை என்னை பார்த்து கேட்டுச்சுன்னா அதை விட பெரிய அவமானம் எனக்கு எதுவுமே கிடையாது. உங்களுடைய குழந்தை, இதை டேரக்டர்ஸாக இருக்கட்டும், வாரிசு படத்தில் ஒரு சீன் இருக்குங்க, பெருசாக இருக்கக்கூடிய மனிதர்கள், அது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி இருக்குது, அங்கே அது எப்படி காண்பித்திருக்கிறார்கள் அப்படின்னா அசலாக ஒரு சேரி மாதிரி மறுபடியும் காண்பிச்சிருக்காங்க. ஸோ எகெயின் அண்ட் எகெயின் சேரியில் இருக்கிறவன் இப்படி தான் இருப்பான், இல்லை இப்படி தான் இருப்பான், இந்த மாதிரி ஒரு ஏரியா, அது காலனி மாதிரி காண்பிச்சிருக்காங்க. சேரின்னு கூட சொல்லக்கூடாது, காலனி மாதிரி காண்பிச்சிருக்காங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னா அவ்வளோதான், வெளியே வர முடியாது. அதுக்குள்ளே போனால் அவன் தண்ணி அடிச்சுட்டு இருப்பான், தம் அடிச்சுட்டு இருப்பான், அவங்கெல்லாம் லோவர் கிளாஸ் பீப்புள். என்னையா இது? என்ன இன்னும் மாறவே இல்லையா நீங்கள்? ஸோ அப்போ பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் தப்பு செஞ்சால் பெருசாக தப்பே கிடையாது, அவனை அடிக்கலாம் மாட்டார். ஆனால் அங்கே அடின்னு அடிப்பார். நல்லா பாருங்கள், ஸ்டாக் ஹோல்டர்ஸ் கூட தளபதி விஜய் அவர்கள் பேசுகிறாங்க. அப்போ பவ்யமாக நின்று பேசி அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய குறைகள்லாம் சொல்லி எனக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டிய நேரத்தில் விஜய் அவர்கள் மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சீன். ஆனால் அதே நேரத்தில் கீழே இன்னொருத்தன் ஒரு ஏழையான ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நபர்கிட்ட போய் பேச்சுவார்த்தையில் இடும்போது சப்பார்னு அடிக்கிறார். ஏன் இங்கே அடிச்சிருக்க வேண்டியதானே? இங்கேயே அடிக்க முடியல, பணம் இருக்கிறவன்னு அடிக்க மாட்டுக்க, பணம் இல்லாதவனை போய் அடிச்சுட்டு வந்துடுவியா? இந்த கேள்வி வருமா வராதா? லாஜிக் மிஸ்டேக் கிடையாதுங்க, இது மக்கள் மனதில் நீங்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கம். இந்த தாக்கம் எப்படி தெரியுமா போகும்? ஏற்றத்தாழ்வுகளை உருவாக்கும். அந்த ஏற்றத்தாழ்வு மறுபடியும் மக்கள் மனதில் பதிய வைக்கப்படுகிறது. ஸோ
உச்ச நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய நபர்கள். இந்த தவிர இப்போ இனிஷியலாக இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நடிகைகள் செஞ்சாங்கன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்களை நம்பி கோடிக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க. நீங்கள் இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துகிறீர்கள், இந்திய நாட்டை இல்லாட்டி தமிழ்நாட்டில் அவங்களுடைய டெவலப்மெண்ட், அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட், ஒரு ஸ்க்ரீன் பிளேக்கு இருக்கக்கூடிய உழைப்புகள், இதெல்லாம் கொச்சைப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு சம்பளம் தான் பெருசு அப்படின்னா இதுக்கு 1000 வேலைகள் இருக்குது. தயவு செஞ்சு இந்த யங்ஸ்டர்ஸை பாதிக்கக்கூடிய இல்லாட்டி யங்ஸ்டர்ஸ் முட்டாள் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மனநிலைமையிலிருந்து தமிழ் மீடியாவில் இருக்கக்கூடிய, தமிழ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டேரக்டர்ஸ் கொஞ்சம் வெளியில் வாங்க. யங்ஸ்டர்ஸ் எப்போதுமே முட்டாளாக ஆக்ட் ஆக மாட்டாங்க. அப்படி முட்டாளாக இருந்த ஒரு யங்ஸ்டர்ஸ்னுடைய பட்டாலும் இப்போது தெளிவு பெற ஆரம்பித்து விட்டது. நீ எடுக்கிற படத்தில் என்னென்ன புல்லட்டை யூஸ் பண்ணுற, என்னென்ன வெப்பனை யூஸ் பண்ணுற, எந்த லாஜிக் அங்கே இடிக்குது எல்லாத்தையும் தெளிவாக பார்த்துட்ருக்கான். அதனால தான் படம் ஃபெயிலியர் ஆகுது, அதனால தான் படம் சக்ஸஸ் ஆகுது. ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க. வெறுமனே நாங்கள் இந்த ஹீரோ நினச்சா பார்ப்போம்டா, சக்ஸஸ் ஆகும்டா, அந்த காலம் முடிஞ்சிருச்சுனே வச்சுக்கோங்க. இனி ஒவ்வொரு படத்தையும் நாங்கள் இப்படித்தான் செய்வோம். என்னென்ன ஓட்டைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து, என்னென்ன புது டெக்னாலஜி நீ யூஸ் பண்ணியிருக்கங்கிறத நாங்கள் வெளி உலகத்துக்கு சொல்லிக் கொடுப்போம். அப்படின்னா தான் நீ உன் ஒர்க்கை சரியாக செய்வ அப்படின்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் டேரக்டர்ஸ், நீங்கள் உங்கள் ஒர்க்கை சரியாக பண்ணியிருந்தீங்கன்னா இப்படி ஒரு பெரிய ரிவ்யூ வந்திருக்க ஒரு தேவையே கிடையாது. ஒரு படத்தை மசாலா படம்னு எடுத்துக்கோங்க, ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய பிரச்சனைகளை உள்ளடக்கிய சில பல விஷயங்கள் எல்லாமே உள்ளே கொண்டு வரும்போது நிச்சயம் அதற்கான எதிர்வினை இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான எந்த விதமான லாஜிக் ஓட்டைகளும் இல்லாமல் ஒரு படம் எடுக்க முடியாது. லாஜிக் ஓட்டை இருக்கட்டும், ஆனால் ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கும் அது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ பி கேர்ஃபுல். இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.